இப்போது நம்ம ஒயிட் லைட்டும் ரெட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த அப்பல்சரி பிரிக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும், நம்ம இதை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது எந்தெந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லாக் செட்டுக்கிட்ட ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் கீழே 3 ஸ்க்ரூ வரும், அவ்வளோதான். இது வந்து சின்ன லாக் தான், இது ரிமூவ் பண்ணால் வெளியே வந்துடும். இப்போது இந்த அப்பல்சரியை பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது டோர் பேடை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. 4 பேடும் நம்மக்கிட்ட வெளியே தான் இருக்குது. இப்போது டோர் ஓப்பன் பண்ணால் நமக்கு ரெட் லைட்டும் ஒயிட் லைட்டும் எரியணும். ரெட் லைட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பேசஞ்சர் சைடுங்க. இங்கே வந்து நம்ம ரெட் லைட் கொடுக்கணும், கீழே வந்து ஒயிட் லைட் கொடுக்கணும். ஓப்பன் பண்ணால் தரையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒயிட் லைட் எரியணும். இந்த இடத்துல ரெட் லைட் வச்சுக்கலாம். ரெட் லைட் வந்து இந்த எல்இடி தான், சிம்பிள் தான். இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் இங்கே வந்து ஒயிட் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஹோல்ஸ் போட்டு பார்க்குறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஹோல்ஸ் போட்டு எல்இடியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே சும்மா ஜென்ரலாக வந்து நான் ஒயரிங் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படி காட்டணும் எப்படி பண்ணணுன்றதுக்காக. சின்ன ஹோல்ஸ் போட்டு பாருங்கள், சின்ன ஹோல்ஸ் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணணும். இங்கெல்லாம் ஜெல் ஊற்றி எந்த வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் பண்ணணும். இது ரெட்டு, ஓகேங்களா? அதுவே இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒயிட்டு. இது எதுக்குன்னா, இது தரப்பகுதியில் வந்து உங்களுக்கு வெளிச்சம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து டோர் ஓப்பனாக இருக்கிறத வந்து ரெட் லைட்டாக உங்களுக்கு அடிக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கார்லேயும் அவங்க அப்பல்சரியில் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பண்ணுறது தான் ஒவ்வொரு ஐடியா பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த கனெக்ஷன் வந்து எங்கே கொடுக்கணுன்றத ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போவே சொல்லிட்டேன்னா வீடியோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணும்போது மறுபடியும் ஃபார்வேர்ட் பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிறதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் ரெட்டு, இந்த பக்கம் ஒயிட்டு. தர சைடு வந்து ஒயிட்டில் அடிக்கும், ஸ்ட்ரைட்டாக வந்து ரெட் லைட் தான் எரியும், ஓகேங்களா? இப்போது இந்த கனெக்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக நான் அப்பல்சரியில் இருக்கிற டாப் இருக்கிற லைட்டில் தான், அதாவது ரூஃபில் இருக்கிற லைட்டில் தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இது எரியிற மாதிரி பண்ணணும். மிச்ச டைம் வந்து இது எரியக்கூடாது. ஃபுல்லாக லாக் ஆகலைனாலும் இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது வந்து பின்னாடி இருக்கிறவங்க கூட டோர் லாக் ஆகலைன்ற இன்டிமேஷன் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரலாக எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். சின்ன எல்இடி தான், ஒரு எல்இடி 50 ருபீஸ் வந்தது. கொஞ்சம் நல்லா பிராண்டடாக வாங்கிட்டீங்கன்னா பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். லோக்கலில் இருக்கிற 20 ரூபா 30 ரூபா போட்டு வேலை செய்யாதீங்க. ஏன்னா இதை பிரித்து வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. அதனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற எல்இடியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரெட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டார்க்காக ப்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமில் கலரில் இருக்கிற பாருங்கள். இப்போ தெளிவாக ரெட்டில் தெரியுது, மீடியமாக இருந்தால் போதும். ஒயிட்டு மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் போதும். ஏன்னா தரப்பகுதியில் வந்து சேராக இருக்கிற இடத்துல நிறுத்திருப்பீங்க, ரொம்ப டார்க் ஸ்பேஸாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் காரை நிப்பாட்டி இறங்க வேண்டியதாக இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மொபைல் டார்ச்சை போட்டு இறங்க தேவையில்லை, நீங்கள் வெளிச்சமாக இறங்கிக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டோரில் வச்சு பாருங்கள், எல்இடி எந்தளவுக்கு உள்ளே நகர்த்தணும் வெளியே இழுக்கணுன்றதளவுக்கு பார்த்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். வெளியே வந்து அசிங்கமாக தெரியக்கூடாது. அதனால் வந்து உள்ள ஒயரிங்கில் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக கொண்டு போகணும். இவ்வளோ தாங்க டிசைன், ஓகேங்களா? இப்போது நம்ம ஒவ்வொரு அப்பல்சரிக்கும் நம்ம இதை செய்யணும். செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இருட்டாக இருக்கா? இப்போ பாருங்கள், நம்ம டோரை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணும்போது என்ன விஷயம் நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. டோரு கீழே பாருங்கள், லைட் வியூ, ரெட் லைட் எரியுது பாருங்கள். வாங்க வெளியே போய் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், டோரு க்ளோஸில் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணுறேன், லைட் எரியும், தெரியுதுங்களா? இப்போது நம்ம இந்த அளவுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கோம். நைட் விஷன்னால உங்களுக்கு அப்படி இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சேம் இந்த டோரும் அப்படி தான் பண்ணுது, லைட் எரியுது. அந்த டோர் பக்கம் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் டார்க்கு. இப்போது இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கார் நிறுத்துகிறோம் அப்படின்னா கம்பல்சரி இங்கே ஒரு வெளிச்சம் நாளுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் டோர் பார்த்துடலாம். ஓகே, இப்போது வயசானவங்க உள்ளே வராங்க. இப்போது இறங்க போகும்போது பார்த்துட்டிங்கன்னா கீழே நல்லா ஒயிட்டான வெளிச்சம் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரெட் லைட் எரியுது, ஓகேங்களா? இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணி சென்ட்ரல் லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். இந்த கனெக்ஷன் எல்லாமே எங்கே கொடுத்துருக்கேன்னா பாருங்கள், நம்ம இந்த யூனிட்டில் தான் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த யூனிட் ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா டோர் லைட்டும் ஆஃப் ஆகிடும், பார்த்தீங்களா? அப்போது டோரை க்ளோஸ் பண்ணும்போது
நமக்கு ஃபுல்லாக சென்டர் லாக் பண்ணும்போது ஆஃப் ஆகிடுது. ஓகேங்களா? இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.